வெங்கட்ராமன் வாங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். தோப்பனார் இருக்காரா? இருக்கா. தோ கூப்பிடுற. அப்பா என்னம்மா அவ வந்திருக்கா? அடடடட சம்பந்தி வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேளா? நல்லா இருக்கும். பயெடுத்து போடுறே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்க பையனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்க போறது. எல்லாம் எங்க பொண்ணோட அதிர்ஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, எங்க பையன் வேலை விஷயமா எக்கச்சக்கமா செலவாயிடுத்து. அதனால ஏற்கனவே பேசின வரதட்சணையை விட இன்னொரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன இப்படி பேசுறேன்? அன்னைக்கு போடுறத போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி குண்ட தூக்கி போடுறேல. நாட்டோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு மாமி. நான் என்ன பண்றது? இந்த பாருங்க, முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா என் பையனுக்கு ஏகப்பட்ட இடம் காத்துன்னு இருக்கு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க, உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல. ஓய், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சம்பந்தி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரம் நீங்க எப்படி சொன்னா எப்படி? நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். பத்திரிக்கை தானே கொடுத்திருக்கேன். ஒண்ணும் சாந்தி முகூர்த்தம் நடந்து இல்லையே. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நேக்கு அதுதான் முக்கியம். வாடாம்பி போலாம். நமஸ்காரம். அடட வாயிர என்ன தட்டுங்கையுமா வந்திருக்கிற? உட்கார். அது இருக்கட்டும், நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கேன். முதல்ல இத பாருங்க. உங்க ஆத்துக்கு வர்றேன். உன் பொண்ணு கல்யாணமா? ஆமா, எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. மாப்பிள்ளை விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம். ஐயோ, ஐயா மறந்துட்டேனே. இவனை நம்பி எப்படியா 25,000 ரூபாய் கொடுக்கறது? ஏதோ பழகின தோஷத்துக்கு 1000மோ 2000மோ பிச்சை போட்டு போலாம். அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈடு வச்சுட்டு பணம் கொடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன் தான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். என்னையா போனதும் திரும்பிட்ட? இத மறந்து வச்சுட்டேன். என்ன, எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன் தான். ஏனா போன காரியம் என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சிட்டடி. அப்போ நம்ம பொண்ணோட கல்யாணம் விதி விட்ட வழி. நான் என்னடி பண்ண முடியும்? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காலத்துல மூட்டை தூக்குறவன் கூட எவன் கால கைய பிடிச்சாவது தன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஆனா நீங்க பெரிய சாஸ்திரம் படிச்சவர், ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் வாழ்க்கைய பேசுறவர். தாம் பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க யோகிதை இல்லைன்னா நீங்க எல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இத பாருங்க, உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை ஒரே அடியா சாகரிச்சிருங்க. நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். ஏண்டா, உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்கடா அந்த தரதலைங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கையுமா அலையணுமா? அதெல்லாம் வாதியார் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன்டாரு. எப்போ? எங்களை உள்ள தள்ளி முட்டியெல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா? ஏய், மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது யாரது மரத்து கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி, 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 இருங்க சாமி, இருங்க சாமி.
என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க, விடுங்க. நான் சாக போறேன். சாமி, அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாக போறோம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். சாமி, இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டா, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிற சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இட போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்க எல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி, தெய்வம்ப்பா, தெய்வம். என்ன சாமி இது? சாமி, 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 எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டுனீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு, நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க, வாங்க சாமி, வாங்க, வாங்க சாமி, வாங்க.